everyone, snack சீரீஸ்ல இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயே இது சூப்பராக வெந்துடும். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக நம்ம ஓட்ஸ் கூட பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கட்லெட்ஸ் எல்லாத்தையும் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ் கோட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் இல்லை தோசை தவால இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லைனா ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.